வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோமெட்ரி டேஷ்ன்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜியோமெட்ரி டேஷ்னு இது ப்ளே தருவோம். இல்லை ஏகப்பட்ட லெவல்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெவலே விளையாடுவோம். ஐயோ ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். இப்போ கேட்குறேன். இந்த மாதிரி முள்ளாக இருக்கும், அங்கேருந்து நம்ம தப்பிக்கணும். அவ்வளோதான். இந்த கேமு சிம்பிளாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் போக போக இருக்கும். ஸோ இப்படி நாம் தான் தமிழ்லேயே ஃபஸ்ட்டாக இதை பண்ணுறோன்னு நினைக்கிறேன். மேபி தெரில எனக்கு, ஆனால் பண்ணி நான் சொல்லுங்கள். நம்ம இந்திய தொலைக்காட்சி மூலமாக நாம் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதுக்குள்ள நான் மட்டும் தோட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி அப்படியே போவோம். நீ இதை லாங் ப்ரெஸ் பண்ணும் போல். ஓகே, பாதி லெவலை தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் லெவலை தாண்டுவோம். அதுக்குள்ளே மறுபடியும் சொல்லிட்டேன். இப்போ நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பார்க்கலன்றத ஐயோ அப்படியே செத்து போயிட்டேன். இல்லை ஒரு மியூசிக் வரும், அந்த மியூசிக் செம்மையாக இருக்குது. டிங் 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 அப்படின்னு வருது. ஏன்னா இந்த கேம் விளையாட்டிங்கன்னா நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இதை பார்ட் 2 வேணாமலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னால் இது அப்படியே விளையாட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த டைமண்ட் மாதிரி இருக்குல்ல கைஸ், அதை அமுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அது செக் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்படி வச்சுக்கலாம். செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே போகலாம் ஜாலியாக. ஏன்னா எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது இந்த கேமு. ஸோ அதில் தான் நல்லா. சரி, மிட்லேஸ் விளாட்றானா கைஸ், செக் பாயிண்ட் இல்லாமல் விளாட்றானா, அப்படி என்னத்தை சாடிக்கிறான்றத பார்த்துடலாமா? ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட்லேஸ் வந்து விளையாட போகிறான். நான் விளையாடி 2 நிமிஷம் கூட ஆகலை. ஹலோ கைஸ், இப்போ மிட்லேஸ் விளாட போகிறேன். இப்போ இதுதான் ஈஸி தான் எங்களுக்கு. எப்பட்றா போயிட்டே போனோம். உங்கள் பேசாமல் ஆகணும். ஏன் ப்ரைஸில் அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆகும். ஓகே, அவனுக்கு போல நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு நியூ இன்ட்ரோ வந்துருக்கோம். அந்த நியூ இன்ட்ரோ எப்படி இருக்குது மகாமல் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மகாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க, மஜாவாக விளையாடிக்கிறான், சூப்பராக விளையாடுறான். இதெல்லாம் நான் இது வந்து ஃபோன்லேயே நாங்கள் விளையாடிக்கிறோம். அது எப்படின்னா ஒரு சீக்ரெட் தரலாம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டா நீங்கள் தான் ஹீரோ ஆகிடுவே. அந்த மாதிரி விஜய் படத்தில் வர மாதிரி காமெடி ஆகிடுது. ஓகே, நாங்கள் என்ன காயின் இருக்குது? காயின் வேஸ்ட்டுடா, ரேட்டு 1% அடுத்து 1% இல்லையா? ஆமாம். ஸோ ஓகே, நாங்கள் மஜாவாக தான் அங்கே போகிறான். இவனே ஒரு ப்ரோ பிளேயர் தான் போல். நான் தான் இவனை நூபுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ தோட்டு போயிட்டியாப்பா? என்னப்பா ப்ரோ பிளேயரு? என்ன ப்ரோ பிளேயர்? ஃபர்ஸ்ட் ட்ரைடா போயிடுவா. அப்படியா? ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ட்ரை இப்போ ஜெயிக்கிறப்ப. சரி, ஜெயிச்சு காட்டுறானா இல்லையான்னு பார்ப்போம். மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீ தான் பேசினே இருக்கிற, பேசாமல் வருதா? பேசாமல் இருந்தால் போர் அடிக்காது. வாய்ஸ் ஆகத்தா என்னத்த தான். என் ஸ்கூலில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். என் ஸ்கூலில் ஒரு கெவின் ஒருத்தங்க கைஸ், அவன் வந்து திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சிட்டு இருந்தான். என்னடா ஆச்சின்னு கேட்டால் என்ன போட்டு அடிக்கிறான். அவனை அதே தூக்கி போட்டு போயிட்டேன். ஐயோ என்ன சொல்கிறது, பேசுறது இல்லையா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி எவனா ஒரு பைத்தியக்காரங்கிறானான்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த ஸ்கின்னெல்லாம் எப்படிறா எடுத்த? ஜியோமெட்ரி டேஷில் எப்படிறா இந்த ஸ்கின் எடுத்த? தெரியலையா கைஸ்? இவனே ஏதோ ஆக்ட் பண்ணிட்டான் போல். ஸோ கைஸ் என்ன ஆச்சுன்னா, நீ ப்ளே பண்ணுறா. என்ன ஆச்சுன்னா இது என்னத்த சொல்ல, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி 2 ரெக்கார்டர் கட் ஆகிடுச்சு. அது ஏன்னே தெரில, இப்போல்லாம் ரெக்கார்டருக்கு அப்பப்போ கட் ஆகிட்டே இருக்குது. இவனும் தோற்று போயிட்டான். இப்போ ஜெயிச்சுவேன், நிஜமாக ஜெயிச்சிடுவேண்ணா. சரி ஜெயிக்கிறேன், என்கிட்ட சவால் விட்டுக்கிறோம், பார்த்துடலாம்.
ஜெய் ஸ்ரீ. ஓகே, இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் கட்சினாலும் நான் பார்ட் 2 3 வரைக்கும் போடுவேன். அதுலேயும் நிறைய சப்போர்ட் பண்ணி லைக்ஸ்லாம் தந்தீங்கன்னா 4ம் 5ம் அந்த மாதிரிலாம் போடுவோம். ஸோ இதெல்லாம் போடுங்க, லைக் பண்ணுங்க. நாமளும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சவங்களும் ஆகணும்ல. சரி, ராக்கெட்டை வச்சு பண்ணிட்டுக்கிறான். என்ன பண்ணுறான்? என்னடா இது? என்னடா மண்டாடு இப்படி மண்டையை வச்சு போகிறோம். இதோட லாஜிக் என்ன இருக்குதா? தெரியல, ஏதோ பாக்ஸு எங்கேயோ போகுது. பாக்ஸ் எங்கேயோ போதா? இந்த பாக்ஸ் என்ன அது? ஏதோ ஐஸா? ஏன்டா ஈஸி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதுவே ஈஸி லெவல் தான். இதுக்கே இவ்வளோ டைம் போயிட்டு இருக்கிறோம். என்னடா அது? என்னதுடா நீ தானடா விளாட்ற? நான் களை தாண்டா ஜப்பான்டா. சரி விளாடு. சரி, இனிமேல் ஜெயிச்சுருப்பா. இனிமேல் தோத்தானா வந்து கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மித்திலேஷ் வந்து 9 சென்ச்சுரியெல்லாம் விளையாட்டுக்கிறாரு. ஸோ அவன்கிட்ட சாரா வாய்ஸ் வேணும் கொடுத்துக்கோ. ஓகே, நான் ரெடி தான் வரவா அண்ணன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மித்திலேஷ் தோற்று தான். சரி, மறுபடியும் லாஸ்ட்டு வாட்டி விளாட்றியாடா? ஓ, இன்னும் தோக்கலையா நீ? ஓகே, விளாடு. எப்படி விளாடு? முடிவு சொல்லிட்டுக்காடா இப்படி பாஸ்லாம் பண்ண. நான் கூட தோற்று போயிட்டேன்னு நினச்சேன்டா. அண்ணே இந்த வீடியோ பாரு யாருன்னாரு ப்ரோ கோவமாகாடிங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ஜம்ப் பண்ணவே முடியல? சரி, இப்போ நான் வந்து விளையாட்டு பார்க்குறேன். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மித்லேஷ் அந்த லெவல் வந்து முடிக்க முடியல. ஆக்சுவலாக அதுவே ஈஸி தான். நான் முடிச்சிட்டேங்க பாருங்க, 2 டேப்பா முடிச்சிட்டான். ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ண சகுனத்தில் அவனுக்கு கை வேலை செய்ய மாட்டேங்குது போல். அது என்ன? ஸோ இப்போது வேறு ஒரு லெவலுக்கு வந்துக்கிறான். இந்த லெவலெல்லாம் அவன் வருஷமாக விளையாட்டுக்கிறான். இதெல்லாம் நினச்சி ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். எப்போவுமே தோற்றுண்டா. எட்ரா ஜெயிச்சு காட்டு. ஜெய் பையா. பரவாயில்லையாங்க, செம்மையாக தான் விளாட்றான். என்னடா சூப்பராக விளாட்ற. ஏன் சொன்னேன்? ஸோ வந்து இப்போ தெரிஞ்சிச்சு சூப்பராக விளாட்னு சொன்னால் தோற்று போகிறேன். அப்போ தோற்று போகிற சொன்னால் சூப்பராக விளையாடுவியா? ஆமாம், தோற்று போ. என்னடா இவ்வளோ கேவலமாக விளாட்றவ? என்னடா இது? என்னையா இது? ஜிம்குலக்கா தொண்டை வர கட்டிச்சு. இன்னைக்கு சண்டே, யாருன்னா வெளில போய்க்கலாம் பார்க்குறேங்க. ரெடி தான் வரவா? யோ ப்ரோ சில் ப்ரோ. எப்படியே ஜெயிச்சு காட்டுறா. ஜெயிச்சிருப்படா. நீ தான் ரொம்ப தொலை பண்ணுற. நான் தொலை பண்ணுறேனா? ஓகே காய்ஸ், அவன் வந்து தனியாக விளையாடட்டும். அவன் வந்து அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ அதனால் அவன் விளையாடட்டும். ஏய் நான் இப்போ பேசவே இல்லை. இருந்தாலும் உனக்கு கான்சியஸ் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சரி லாஸ்ட் ஓகே ஐயா. சரி கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா அது அப்படி தான். ஓகேங்களா? நீ விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 வாட்டி விளையாடுவேன், ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக வந்து விளையாடுறோம் கைஸ்.
எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே நாம தான் ஃபஸ்ட்டு போடுறோன்னு நினைக்கிறேன்டா. அப்படியா? ரெடி தான் வரவா, அண்ணன் தான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கட்ட சீண்டாதப்பா, எவனோடுக்கும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் தான் இறங்கி வரவா. அது மேலே லைன் தெரியாது பாப்பாச்சி. ஐயோ, இட்ஸ் ஓகே ப்ரோ. நீ இதுக்கெலாம் கவலையே படக்கூடாது சொல்லிட்டேன். ஸோ காய்ஸ், அவன் வந்து தோற்று போயிட்டான். நான் ஒரு 2 வாட்டி விளையாடுவேன். அப்படியே இல்லை, ஒரு வாட்டி போயிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி விளையாடுவேன். அப்படி தோற்று போயிட்டேன்னா இந்த வீடியோ எண்ட் ஆகிடும். ஸோ தோற்று போயிட்டேன். சரி, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் பேய் வந்துடும், ஓகேங்களா? ரத்த காட்டுலாம் வரும். ஸோ அதனால் மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணலான்னா அதுதான் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே. ஸோ அதனால் சப்ஸ்கிரைபு, லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஒரே போர் அடிக்குது கமெண்ட் பண்ணலன்னா. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி எத்தனை மீட்டராக சொல்லுவேன். ஸோ பாய். நான் வீடியோ சொல்கிறேன். பாய்.